பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:8 பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தெய்வம் பார்த்தீங்களா? அன்பாகவே இருக்கிறார். இந்த உலகத்தின் அன்பு மாறும், மறையும், புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவ அன்பு மாறாத அன்பு, அழியாத அன்பு, மாசற்ற அன்பு. புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை ஒரு திருடன் ஒரு கிறிஸ்துவ விட்டு திருட்டான். திருடி எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போக நேரத்தான ஒரு வயிறு வலி வருமா. அந்த வயிற்று வலி வந்தா 1/2 மணி நேரம் கத்தி சத்தம் போடுவானா. அது ஒரு கிறிஸ்துவ வீட்டுல இரவுல எல்லாம் தூங்குறான், கதறுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீர்னு அந்த வயிற்று வலி வரும்போது அவன் ஐயோ சத்தம் வந்துடுமே, என்னை பிடிப்பாங்களே அடிப்பான்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் போட்டோவை பார்க்கிறான். கையை வைத்து இயேசுவே என்னை காப்பாத்தேன்னு சொன்னான். அந்த நேரமே அந்த வயிற்று வலி நின்று விட்டு ஆச்சரியப்பட்டான். திருட அந்த பொருள் எடுத்து ஓடிட்டான். போய் யோசிக்கிறான், நான் ஒரு இயேசுவை குலதெய்வமா வணங்குற ஒரு கிறிஸ்துவ வீட்டை திருடி அந்த கடவுள்கிட்ட உதவி கேட்ட, உதவி செய்தார். என்னடா அது, இந்த கடவுள் எப்படியாப்பட்ட ஒரு பாருன்னு சொல்லி ஒரு திருசபைக்கு போயிருக்கிறார். அங்க போய் ஆண்டவர் அன்பை பத்தி கேட்க அந்த திருட்டு தொழிலை விட்டு மன திரும்பி அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்பு என்பது பைபிள் சொல்லுது, அன்பு திரளான பாவத்தை மூடமா. இன்றைக்கு தேவ அன்பு உங்களுக்கு எனக்கும் அவசியம். அந்த அன்பு தீமையை செய்யாது, தீமையை பேசாது, தீங்கை நாடாது. அந்த தெய்வீக அன்பு உனக்குள்ள எனக்குள்ள தேவன் நிறைவாக ஊத்திருக்கிறார். அதனால பாருங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த பாவிக்கு மன இறங்கி அற்புதம் செய்த ஆண்டவர் அந்த அன்பு நிமித்து ரட்சிக்கப்பட்ட அந்த பாவி இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறார். நீங்களும் உங்க கணவனுக்காக பிள்ளைகளுக்காக தேவ அன்பை காட்டுங்க, நிச்சயம் ரட்சிக்கப்படுவார்கள். God bless you.